என்னுடைய பொறுப்பு. ஐயா பையன் குழந்தை முத்தாரம் எப்படி எனக்கு தெரியாது. பையன் எதுக்கு முத்தாரம் இளையாசத்துக்கு முத்தாரனுடைய பைபிள் வந்து எனக்கு தெரியாது. விளையாட வந்திருக்கிறான். அதுக்கு தேர்ச்சி வந்திருக்கிற படம் வரையா உன் கண்ணு பண்ணிருக்கிற எடுத்து பையன் போல போட்டு வச்சிருக்கிறேன். ஐயா எடுக்கணும் காந்துருக்குது இல்லைங்க இல்ல தனி கட்ட முடிக்கிற சம்பளம் இப்போ போதும். நாளைக்கு மனைவி வைக்கல் வந்தா அதனால கிடைச்சது என்று வச்சிருக்கீங்க. ஐயா இல்லையா கரெக்டா
லட்சம் முதலோட்டி எங்க இருக்குது எல்லாம் படுத்துருக்குது. ஏய், மாணவர் பரிசு பார்ப்போம் ராவணா, அம்மா, பசியா இருக்கு போகிறானே. பால்பழம் வாங்கணும், முட்டை விட அரிசி விட அப்படியா? வருவாரா? சித்தமணி பண ஒழுங்குல விட மாட்டியா அப்படி எனக்கு தயக்கத்தோட வந்த சந்தேகமா வந்தேன் ஆனா தனித்த நேரத்துல மருந்தை கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷம் மன்னர் எதிர்பார்த்து இருப்பார் இந்த பணம் போயிட்டு தான் நாட்டை கல்யாணம் பண்ணி பணம், பணம், பணம். கல்யாணம், கல்யாணம், கல்யாணம் சொல்லுது. அப்படி யாரு யாருக்கு தான் இந்த கல்யாணம்? சொல்லுங்க என்னப்பா என்னங்க ஆ. கல்யாணம் சொன்னீங்க ஆ. பணம் 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 பணத்தை கேட்டுக்கு ஆ. பின்னால்தான் மாப்பிள்ளை பின்னால்தான் பொண்ணு அப்படின்னு நீங்க சொல்லல பணம் கல்யாணம் சொல்லலைங்க சொன்னாங்க ஆமாங்க விஜயபுரி நாட்டு மன்னன் விஜய வர்ணன் அவனுக்கு பிறந்த ஒரே ஒரு மகன் விஜயன் அதே நாட்டை சேர்ந்தவர் செலவு தொழிலாளி முருகன் அவன் உயிரோடு இல்லாம செத்துட்டான் அவனுக்கு பிறந்தது ஒரே ஒரு பெண் விஜயா செலவு தொழிலாளி பொண்ணுக்கும் மன்னர் வீட்டு மகனுக்கும் திருமணம் நான் வரேன். குப்புறங்க கோபுரம் ஓடும் சாக்கடை தண்ணி வந்து சந்தன சின்னவங்க அந்நாட்டில் ஒருத்தருக்கு இருக்கும் அதை நினைச்சது தலைமை தொழிலாளி முருகன் அவருக்கு உயிரோடு கிடையாது இறந்து விட்டார் அவருக்கு பிறகு ஒரே மகள் வித்தியாசம் அந்நாட்டில் ஒருத்தருக்கு இருக்கு திருமணமா எங்காவது பத்து பண்ணுவாங்க அந்நாட்டில் ஒருத்தருக்கு தலைமை தொழிலாளி மகன் ஓ அதே அவன் செலவு தொழிலாளி இவன் மன்னர் குடும்பம் அதனால இருவரும் பொருத்தப்படாது அவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் தாழ்ந்துவேன் அது சந்தன இது சாக்கடை சாக்கடை பரவாயில்ல நல்ல உதாரணம் சொன்னேன் ஆமாங்க ஆமா உன் மொத்தாரத்தை தேடி வச்சிருந்தேன் அவன் யாருவன் நான் நானும் ஓடுறேன் பாட்டியன் அவன் யாருன்னு கேட்கும்போது அவனை பத்தி நீ எப்படி சொன்ன நல்லவர் வல்லவென்று உரைத்து அவருக்கு இந்த மரியாதை உண்டு. என் நாட்டில் பாடுபட கிடையாது அதே மாதிரி தான் எங்க நாட்டியம் புரியுதா இப்ப என்னோட திருமணம் நான் பார்த்ததே கிடையாது இந்த திருமணத்தை நான் பார்க்கணும் உன்னுடைய வருகையை எதிர்பார்த்து வருவது யாருக்கென்ன பாவனை செய்து தெரியுமா? யார் குடியை நான் திருத்தி, யார் உன்னோடு நான் மண்ணை கிடந்து, செய்யாத தவறை நான் தான் செய்தேன் என்று என் மீது இப்படி விளையாட பேச வைத்து விட்டார்களே. சின்னத்தின் வயதில் நாட்டில் வளர்கின்றேன். அந்த தவறானவர்களை செய்யவே செய்ய மாட்டேன் நாட்டில் வளர்த்துக்கு சொல்கிறாங்க. என்ன ஒரு வார்த்தை கேட்காமல் எங்கிருந்த வந்தவர் வார்த்தை கேட்டு இந்த சிறையில் அடிக்கும்படி கட்டு வைத்து விட்டார்களே. இந்த பாவி நான் பிறந்த நேரமா இல்லை நான் நடந்த நேரம் பார்த்தவன் நான் பிறந்தனே அன்றே இந்த பகல் கூடாதா அம்மா. ஆத்திக்கு பக்கோ ஆத்திக்கு பக்கோ இனி நம்பி எனக்கு தாயார் தந்தையா ஆ
ஆமாங்க. இந்த சிறிய உயிரோடு வாழ்வார் விடுங்க. இல்ல சாய்வார் விடுங்க. நீங்க ஓடி வந்து வருத்தப்படுவீங்க. எதற்காக இந்த காதலுக்கு நடந்திருக்கீங்க? ஏங்க நீங்க யாருங்க? ஒரு நாட்டு இளவரசி, சாதாரண ஒரு ஓவியம். அப்ப இருக்க போகுது உனக்கு எனக்கு ஏறி வைத்தவங்க அர்த்தாதுங்க. பயமுடிங்க. எப்ப பார்த்தாலும் இளவரசி ஓடி, இளவரசி ஓடி, இளவரசி ஓடி. எல்லாரும் புராணம் பார்த்துருக்கீங்க. வேற என்னென்ன நாட்டு என்னென்ன நடக்கு? அதை பத்தி சொன்னீங்களா அர்த்தப்படுவீங்க. என்னங்க புரியுதா இருக்கு? சொல்லட்டும் வந்து, சொல்லுங்க. விஜயபுரி நாடு விஜயவர்மன் மன்னன் அவருக்கு பிறந்த ஒரே ஒரு மகன் இளவரசர் விஜயனுக்கோ அதே நாட்டை சேர்ந்து தலைவை தொழிலாளி முருகன் அவருக்கு ஊரடக்கடியை திறந்து விட்டார். அவருக்கு பிறந்த ஒரே ஒரு மகன் விஜயா. விஜயாவுக்கோ இளவரசர் விஜயனுக்கு என்னங்க விஜய்க்கு தெரியுமா? அவர் கதை எழுதுறாரா? ஐயோ! என்னங்க முருகன் விஜயா பேரை சொல்லுடைய பல காரணம் என்ன? அந்த ஏழைப்படுத்தீங்க யார் தெரியுமா? யாருங்க? என் கூட பிறந்த ஒரே ஒரு தங்கை. ஏழை குடும்பத்தை சேர்ந்த முருகன் யார் தெரியுமா? யாருங்க? ஆமாங்க. நான் என்னுடைய அண்ணன் சேரன், என்னுடைய தங்கை விஜயா மூணு சின்ன சிறு வயதில் இருக்கும்போது ஒரு நாட்டில் திருவிழா நடந்தது. அந்த திருவிழா பார்க்க வேண்டும் என்று என்னுடைய தந்தையினை பிடிவாக பிடித்தோம். அழைத்து வந்தாலும் ஒரு நாட்டிற்கு திருவிழா பார்த்து ரசிகர்கள் சூறாவளி காற்று இடி மின்னல் மழைக்கு பயந்து நான் ஒரு புறமாக சென்று விட்டேன். என்னுடைய அண்ணனுடைய தங்கையுடைய தந்தை மூவர் ஒரு புறமாக சென்று விட்டார்கள். காற்று மழை விட்ட பிறகு என்னை தேடி பார்த்து நாட்டிற்கு சென்று விட்டார்கள். நான் மட்டும் வைத்தறியாமல் தனிமையில் ஒரு காட்டை எதிர்த்து கொண்டிருந்தேன். அப்போதுதான் உங்க தந்தையை பார்த்தார். அருள்மலைக்கு தூக்கிட்டு வந்தார். நல்ல முறையில் வளர்த்தார், ஆளாக்கிறார். கோவில் வருவதை வேலையில் அவர் தான் கற்று வந்தார். அன்று முதல் இன்று வரை என்னுடைய தங்கைக்கு என்னுடைய அண்ணனுக்கும் என்னுடைய தந்தை துணையாக இருக்கிறார் என்று நான் பெருமையாக நினைத்துக் கொண்டிருக்கிறேன். இவருடைய தந்தையை இருந்து விட்டார் என்று நீங்க சொல்றீங்க. என்னுடைய தங்கைக்கு முதல்ல சொல்றீங்க. தங்கச்சி